இதுல ஜூலி வந்து என்ன விஷயம்னா, ஜூலி அவங்க அவங்க என்ன சொல்றத விட, ஜூலி இதுக்கு எலக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே வந்து கத்திட்டு இருந்தாங்க. கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றத பார்த்தோன்னா, சோஷியல் மீடியால வேற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் கொஞ்சம் டீசென்ட்டா சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து என்னன்னு சொல்லணும்னா, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மண்டக்கோளாறு புடிச்சு ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஒரு மென்டல், தமிழ்ல சொல்லணும்னா அதுக்கு மீனிங் வேற. இருந்தாலும் நான் கொஞ்சம் டீசென்ட்டா சொல்லணும்னா மண்டக்கோளாறு. இதுக்கப்புறமா அவங்கலாம் வந்து திருந்த மாட்டாங்க. ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காகவும், அவங்களுக்கு ஒரு வரவுக்காகவும், எங்கேயாவது வந்து காசு வேணும் அப்படின்றதுக்காகவும் தான் அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பெனாத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசென்ட்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியோ இல்ல நேத்தோ நெனைக்கிறேன். கிட்னி திருட்டு வழக்க வந்து மறுபடியும் தோண்டி எடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல அவங்களும் அந்த விஷயத்துல வந்து மாட்டுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அத மீறி மாட்டுனாலும் அவங்க வாய வச்சுட்டு வந்து அமைதியா இருக்க மாட்டாங்க. காரணம் ஏன்னா, இவங்கலாம் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு புலம்புறதுக்கு தான் வந்து லாயக்கு. அ பிக் பாஸ்ல தான் அவங்க வந்து கொஞ்சம் ஃபேமஸ் நெனைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுல கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க. பிக் பாஸ்ல வந்து படாத மொக்கைகள்லாம் வந்து வாங்குனாங்க. அந்த பிக் பாஸ் ஷோல இருந்து வெளியில வந்ததுக்கப்புறம் பரணி கால்ல வந்து விழுந்தாங்க. அது வந்து ஜென்சி கிட்ஸ்க்குலாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. 90s கிட்ஸ், 2K கிட்ஸ்க்குலாம் வந்து தெரியும். பொது வெளியிலன்னு வரும்போது அவங்க தடாலடியா பரணி கால்லயே விழுந்தவங்க, இப்போ நேருக்கு நேரா விஜய் அவர்கள்லாம் சந்திக்கும்போது என்ன எந்த விஷயத்துக்கு போவாங்க அப்படின்றது வந்து தெரியல. இவங்கலாம் வந்து வீட்ல உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கிறதும், கத்திட்டு இருக்கிறதும் தான் லாய்க்கு. ஜூலி வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு மண்டக்கோளாறு அப்படின்றது தான் என்னுடைய வந்து கருத்து. அதுக்கடுத்து ரஜினி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டார். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, ஆதவ அர்ஜுன் அவர்களுடைய முன்னாடி பேச்சுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ட்டு ஒரு அவருடைய லெட்டர் பேர்ல வந்து விட்டுருந்தாரு. இப்போ காத்திருந்து அவர் தான் நியூஸ் சேனல்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டருக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. இது மூலியமா என்ன தெரியுது அப்படின்னா, ரஜினி அவர்கள் வந்து தான் பேரை வந்து தானே கெடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான். அது மட்டும் இல்லாம ரஜினி அவர்களுக்கு ஒரு 40 வயசோ இல்ல விஜய் அவர்களோட ஒரு 5 வயசோ இல்ல ஒரு 10 வயசோ பெரியவரா இருந்தா கூட கொஞ்சம் வந்து யோசிக்கலாம். விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அப்பா வயசு. அவரு அவரு சாதிக்க முடியாத வந்து விஜய் அவர்கள் வந்து சாதிச்சிருக்காரு. அது சரி, என்னதான் வந்து வன்மம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அதுக்கு வந்து முற்றுப்புள்ளியா வந்து ஆரம்பத்திலே வந்து வச்சிட்டு இருந்திருக்கலாம். இல்லைன்னா வந்து பேசாமலே விட்டுருக்கலாம். இப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுக்கு காரணம் அவர் ஹேண்டில் பண்ற விஷயங்கள். அவரை சுத்தி இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லா பெரிய ஹீரோஸ்க்கும், எல்லா பெரிய செலிபிரிட்டிஸ்க்கும், எல்லா பெரிய பிசினஸ் மேனுக்கும் அவங்கள சுத்தி வந்து ஒரு நெகட்டிவிட்டிஸ் அப்படின்றது இருக்கும். அதை எப்படி சாதுரியமா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது. இதெல்லாம் விஜய் அவர்கள் அவருடைய இடத்துல இருந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னா, ஜஸ்ட் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவார். ஜஸ்ட் இக்னோர் நெகட்டிவிட்டிஸ், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அப்போ ரஜினி அவர்கள் வந்து மூத்தவர். விஜய் அவர்களோட நிறைய விஷயம் வந்து சாதிச்சவர். இன்னும் வந்து ரஜினி அவர்கள் வந்து என்ன சாதிக்கணும், என்ன நிரூபிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவரோட கேரக்டர் திருப்பி திருப்பி நிரூபிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஏன்னா தேவையில்லாம ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றதுமே தேவையில்லை. அவரோட அவரோட ஸ்டேஜுக்கு, அவருடைய ஹைட்டுக்கு, அவருடைய வளர்ந்த விதத்துக்கு, அவருடைய சாதிச்ச விஷயத்துக்கு வந்து அவர் வந்து நிறைய விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணணும்னே அவசியம் இல்லை. படம் நடிச்சுட்டு போகலாம். ஏன் 500 கோடி வசூல் வந்தா என்ன, 300 கோடி வசூலா இருந்தா என்ன, மினிமம் கேரண்டி வசூல் வந்தா என்ன, இல்ல படம் ஓடலனா கூட யாரு பெரிய ஹீரோ படத்துலயாவது ஒரு கேமியோ ரோல், ஒரு ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்து பண்ணிட்டு போங்க. ஏன் உங்க படத்திலேயே வந்து சிவாஜி அவர்கள் வந்து கெஸ்ட் ரோல் அப்படின்றது பண்ணலையா? படையப்பா படத்துல நடிச்சாரு. இன்னும் 2, 3, 4, 5 படத்துல வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவரே வந்து அவருடைய ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து படம் பண்ணும்போது நீங்க வந்து உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து படம் பண்ணி கொடுத்துட்டு போங்க. ஷாருக் கானை வந்து உங்கள் படத்தில் வந்து நடிக்க வைக்கணும்னு கேட்குறீங்க. அமீர் கானை வந்து நடிக்க வைக்கணும்னு கேட்குறீங்க. அப்புறம் வந்து அமிதாப் பச்சனை வந்து நடிக்க வைக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அவங்களுடைய படத்தில் நீங்கள் வந்து ஒரு கேமியோ ரோல் அப்படின்றத வந்து பண்ண மாட்டீங்க. இது மூலயமா என்னன்னா, ஒரு ஜென்சி கிட்ஸ் மத்தியில் இப்போ வந்து ஜென்சி கிட்ஸ் தான் வந்து கிரேஸாக இருக்காங்க. அவங்க மத்தியில் வந்து உங்கள் பேரை நீங்களே வந்து கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரசிகர்களுக்கும் கிட்டத்தட்ட உங்களோட ஏஜ் அப்படின்றதா இருக்கும். அவங்க வீட்டில் அவங்களுடைய பேர பிள்ளைங்க அப்படின்றது மதிப்பாங்களா? சக பேச்சு பேசும்போது வந்து எடுத்துப்பாங்களா? அந்த இடத்துல சின்னதாக ஒரு டிபேட், விளையாட்டுக்கு ஒரு டிபேட் வச்சா கூட வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாகவும், ஒரு ஒரு அவமானத்தை நோக்கிய ஒரு சிந்தனை அப்படின்றத வந்து போயிருக்கு. இது என்ன எனக்கு எனக்கு வந்து பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா, ரஜினி அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு இனிமேல் வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க. விஜய் அவர்கள் வந்து என்னதான் சாதிச்சாலுமே சரி, அந்த விஷயத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு போயிட்டே இருங்க. படம் நடிச்சுட்டு போயிட்டே இருங்க. கமல் பல வருஷம் கழிச்சு கமலும் ரஜினியும் வந்து சேர்ந்து படம் நடிக்கிறீங்க நீங்களாம் சேர்ந்து. அதை வந்து நிறைய பேர் ஈகலா வெயிட் பண்ணி பார்க்கணுன்றது எல்லாருக்குமே ஆசை இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாம விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றது, வன்மத்தை காமிக்கிறது, அந்த வன்மத்தை காமிச்சிட்டு தேவையில்லாம ஒரு முழுகடிக்கிற விஷயத்தை வந்து பூசுறது மூலியமா நீங்க இந்த மாதிரி ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு ஹைட் லெவல்ல நின்றுக்கிட்டு நீங்க படம் நடிக்கணும்ன்றது வரும்போது அதை ஒரு அடுத்த ஜென்ரேஷன், ஒரு கிட்ஸோ இல்ல வந்து ஒரு 90s கிட்ஸோ இல்ல ஒரு 80s உங்க சமய காலத்துல இருக்கவங்களே வந்து உங்க படத்தை வந்து பாக்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து தயக்கமாகி பைக்காட் போனாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுதான் வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள். தேங்க்யூ.